Good evening. In this session, we're going to see TQM with customer. How TQM committed with customer. So, customer is the main thing. He is the owner for our company or for our brand, whatever it might be. So, we have to focus the customer's requirements. First thing, we have to focus the things and customer orientation, customer satisfaction, customer complaints, customer retention. ஸோ ஒரு ப்ராடக்ட் வாங்க போவோம். ஸோ கஸ்டமர் என்ன பார்ப்பாங்க, அவங்களுக்கு தேவை இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. தட் இஸ் கஸ்டமர் ஃபோக்கஸ். ஸோ கஸ்டமர் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நம்ம ப்ராடக்ட் இருக்கா, ஸோ கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு நம்ம ப்ராடக்ட் அங்கே இருக்கா அப்படிங்கிறது பார்க்குறது தான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ரெண்டாவது கஸ்டமர் ஓரியன்டேஷன். whether we have to buy one pen, whether it is a gel or a ballpoint pen. So name of the company is most important. For example, Reynolds pen is there, Cello is there. Reynolds pen is most probably 90% of people using Reynolds, but 10% of people attract by its cover and they brought Cello pen. So the customer needs only quality. I am not saying about Cello is not a quality, comes under quality. I am saying about the traditional way. So most of the things they follow some traditionals also. So the customer focus, customer orientation, customer satisfaction, customer complaint, customer retention. So these are the things TQM with customer. TQM with customer. Here see content centric, customer centric. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது, அது எல்லா மீடியாலையும் போய் கஸ்டமர்கிட்ட போய் சேரும். இப்போ கஸ்டமரே இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க கனெக்ட் தான். கண்டென்ட் ஓரியன்டாக பார்க்குறது, அதை அவங்களே சரி பண்ணுறது, அது எங்கே இருக்குன்னு தேடுறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அமேசானில் போனால் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு ரிவ்யூஸ் பார்க்குறது, இது எல்லாமே பண்ணி கஸ்டமர் சென்ட்ரிக் ஆயிடுது. ஸோ இப்போ நான் இது ப்ராடக்ட் வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னால் மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணி ஒரு 4 பேர்கிட்ட கேட்குறாங்க, இல்லை அது ரிவ்யூஸ் பார்க்குறாங்க, அந்த ரிவ்யூஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறாங்க. எல்லாமே பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு ப்ராடக்ட் வாங்கலாமா இல்லையா அப்படிங்கிற பார்க்குறோம். ஸோ ஜஸ்ட் லைக் தட் யாருமே வாங்குறதில்ல. ஸோ தேர் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கிறத ஃபஸ்ட்டே பார்த்தோம். குவாலிட்டி அப்படிங்கிறது ரெக்குயர்மெண்ட்ஸுக்காக தயாரிப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அந்த ரெக்குயர்மெண்ட்ஸுக்காக தயாரிப்பட்டு குவாலிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ TQM வித் கஸ்டமர் இதுலேயும் பாருங்களேன், கஸ்டமர் ஃபஸ்ட்டு குவாலிட்டி, ரெண்டாவது கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அந்த குவாலிட்டியை ஃபில்ஃபில்மெண்ட் பண்ணுதா, அதுக்கப்புறம் அந்த ப்ரிசர்வ்டு வேல்யூக்குள்ளே இருக்கா. ஸோ அப்போ அது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுதா. இந்த மூணுமே கம்பெனி சைட்லேருந்து கொடுக்க வேண்டியது. ஸோ எடுத்துகிட்டு போகிற ப்ராடக்ட், வெதர் he or she buying this product, whether it is கஸ்டமர் லாயலாக நடந்துக்கிறாங்களா. ஸோ அடுத்தவங்ககிட்ட சொல்லும்போது இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது, ஸோ இதை நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ யாராவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் கஸ்டமர் லாயல்ட்டி இல்லை, இது நல்லா இல்லை, இது போயிடும், இது யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ரிவ்யூஸ் சொல்கிறாங்க. ஸோ we have to focus on the customer, what are the needs of the customer and manufacturing for that, and அப்புறம் தான் மார்க்கெட்டில் கொண்டு போய் நம்ம இது பண்ண முடியும். ஃபைனலாக தான் நம்ம எல்லாமே பண்ணதுக்கப்புறம் தான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அண்டு ஃபைனலி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், சர்வீஸ் சரியில்லை, இது பிஸ்னஸ் சரியில்லை அப்படின்னா கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு இருக்குது நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம், அன்ஹாப்பி, இது சரியாக வேலை செய்யலை, ஸோ சர்வே எடுத்து பார்த்ததில் ரொம்ப இதாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த ப்ராடக்ட் எல்லாமே எழுதிடும். சார் கடைசியில் கஸ்டமர் ரிட்டென்ஷன், இதில் பார்த்தீங்கன்னா என்ன, ரெடியூஸ் பையர்ஸ், கம்யூனிகேட் ஃப்ரீக்வெண்ட்லி, லுக் அட் த கம்ப்ளைண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்லி. ஸோ என்னெல்லாம் கஸ்டமர்ஸோட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே சீக்கிரமாக ரெக்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தோம். ஆர் அதர்வைஸ் நம்ம ப்ராடக்ட் ஆர் அவர் பிராண்ட் வில் பி த லூசர், the entire things will be the loser. So these are the things
we have to be seen in TQM with customer: customer focus, customer orientation, customer satisfaction, customer complaint, and customer retention. Thank you.